வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பதை உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரிக்கு ஆப்பு காத்துன்னு இருக்குங்க. என்னடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களோ அவங்க வந்து ஆஃபீஸ்க்கு போகிறாங்க, யாருக்கும் தெரியாமல் ஃபைலை ஆட்டே போட்டுறாங்க. அந்த ஃபைலில் இருக்கிற கொட்டேஷன்லாம் அதர் கம்பெனி கொடுத்து நிறைய ப்ராஃபிட் பார்த்துன்னு இருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட வாட்ச்மேன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக போயிட்டு அவங்ககிட்டே பேசுகிறாங்க. இந்த பாருங்க மேடம், நீங்கள் இந்த மாதிரி தான் நம்ம கம்பெனியில் இருக்கிற எல்லா ரகசியத்தையும் எடுத்து போய் வெளியே கொடுத்து அது மூலிமா நல்லா ப்ராஃபிட் பார்க்குறீங்க. எனக்கு மாதம் சம்பளமே 10,000 தான். அதனால் நான் இதை சொன்னால் எனக்கு விஜய் சார் ரொம்பவே இன்க்ரிமெண்ட் தான் பண்ணுவார், ஆனால் பல்காக ஒரு அமௌண்ட் கிடைக்காது. ஆனால் இதை உங்ககிட்ட நான் வந்து சொன்னால் நீங்கள் எனக்கு ஒரு அமௌண்ட் பார்த்து பண்ணி விட்ருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டேய் வாட்ச்மேன் தலையா, உனக்கு காசு கேட்குதா மவனை, ஓடி போயிடுவேன்னா வெளுத்து வாங்கிடுவோன்னு தெரிஞ்சுக்கோ. நீ சொன்னால் என் தம்பி நம்பிடுவானா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன மேடம் சின்னவன் இருக்கேன், எதுவும் லாக்கி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? அவ்வளோதான் பார்த்துக்கோங்க, சீக்கிரம் வச்சு செஞ்சு விட்ருவேன். நீங்கள் ஒழுங்காக எனக்கு காசு கொடுக்குறீங்களா இல்லையா? உன்னை போலீஸ்கிட்ட என்ன கொஞ்ச நேரத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், போய் ஜெயிலில் கழித்தின்னு விரு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டுறாங்க. உடனே சரி அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்னபூர்ணியை அதுக்கப்புறம் மாஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க. வந்து வாட்ச்மேன் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிருக்காங்க. இதை பாருப்பா, இந்த மாதிரி தான் ஃபைல் எங்கன்னு கேட்டால் இந்த மாதிரி உங்களுக்கு டைமிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்கிறப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா ஒரே குழப்பமாக இருக்குது, எனக்கு ஒன்றும் புரியலையடா, எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் சேர்ந்து நம்மளை குழப்புறாங்களே, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருக்காரு நம்ம தலைவன். சரி இந்த மாதிரி ஒரு பக்கம் போயின்னு இருக்க விஜய் வந்து எங்கடா ஃபைலு அப்படின்ற மாதிரி, எங்கே சார் ஃபைலு அப்படின்னு சொல்லிட்டு டீசெண்டாக தான் கேட்குறாரு. உடனே அவர் வந்து சார் உங்களுக்கு டைமுக்கு ஃபைல் வந்து சேர்ந்துடும், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, உடனுக்குடன் உங்களுக்கு வந்துனே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே, அடுத்து மல்லிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மல்லி இருந்து ஃபைலை எட்டு வர மாட்டேன், முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என் வாழ்க்கையில் 1008 கஷ்டம் இருக்குது, ஆல்ரெடி என்ன எல்லாருமே ஒரு பக்கம் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டுறாங்க. இப்போ திரும்பவும் என்ன இதில் இன்வால்வ் பண்ணாதீங்க, அங்கே போயிட்டு பிரச்சனையில் என்னால் மாட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க. நம்ம ராஜேஸ்வரி வந்து நீ போச்சல்லும், நீ போன்னு முடிக்கிட்டே இருக்காங்க. இது அன்னபூர்ணியோட பிளான் மட்டும் இல்லைங்க, ராஜேஸ்வரியோட பிளான் தான். என்னடா மாஸ்டர் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த பையனில் இருக்கிற கொட்டேஷன் எல்லாமே அதர் கம்பெனிக்கு போச்சுல, இப்போ இதை மல்லி தான் எட்டு போய் கொடுக்குறா, மல்லி தான் எல்லாத்தையும் லீக் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு புது பிள்ளைய கிளப்பி ஒரேடியாக மல்லி கதையை முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக தினசாக ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. யார் இவ இந்த மாதிரியெல்லாம் ஒரு கேடுகட்ட கேரக்டர் நான் பார்த்ததே இல்லைங்க, எல்லாரும் ஊடு கட்டி அடிக்கணும்ல, அப்போ தான் அவர் திருந்துவா. சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை போயின்னு இருக்குது. அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த வாட்ச்மேன் இருக்கார்ல, அவர் வந்து விஜய் கிட்ட போகிறார். விஜய் சார் கிட்ட, சார் உங்கள் கம்பெனி உப்பு தின்னுருக்கேன் சார், நீங்கள் போட்ட சாப்பாட்டில் அந்தளவுக்கு உப்பு டேஸ்ட் ஆச்சு, அதனால் உங்களுக்கு நான் நேர்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பஜனை தட்ட ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவன் இங்கே போயிட்டு பேசினா நம்ம ராஜேஸ்வரிலேருந்து ஒன்றுமே கிடைக்கல, பழி தான் இப்போ உள்ள போகுது, அதனால் உண்மையாக சொல்லிடலாம்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே யாரை பற்றி யாரோட தப்பாக சொல்கிறேன், எங்கள் அக்காவை பற்றி தப்பாக சொல்கிறேன்னு அடிக்க வராரு. உடனே இந்த வீடியோ பாருங்கன்னு சொல்லிட்டு வீடியோ காட்ட உடனே வாட்ச்மேனை கூட்டு நான் அப்படியே டேரெக்டாக வீட்டுக்கு போயிட்டு ராஜேஸ்வரி அப்படியே ஆளில் வச்சு அந்த வீடியோ காட்டுறாங்க. ராஜேஸ்வரி பார்த்தா ஷாக் ஆயிடுறாங்க. ஒரு பக்கம் அப்படியே பக்கு திக்குன்னு இருக்குது, என்ன பண்ணுறது எது பண்ணுறது சொல்லிட்டு தெரியாமல், ஐயோ தம்பி தெரியாமல் அறியாமல் புரியாமல் பண்ணிட்டுமா என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி, நீங்கள் பண்ணதுக்கெல்லாம் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன், ஏதோ நீங்கள் ஒரு ஆசையில் பண்ணிட்டீங்க, ஆனால் அதை வந்து மல்லி மேலே திருப்பிடணும்னு சொல்லிட்டு திரும்பி ஒரு பிளான் பண்ணிங்க பார்த்தீங்களா, அதுதான் வேறு லெவலில், உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். இனிமேல் இந்த எங்கள் வீட்டில் இருக்காதிங்க, ஒரேடியாக இந்த வீட்டை விட்டு போயிருங்க. டே யாரை பத்திர வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறேன், இந்த சொத்தில் உனக்கு எனக்கும் ஈக்குவல் சமம் இருக்குது, போட்ட கோர்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீங்கள் எதுக்கும் போத்தவில்லை, உங்கள் சொத்தை நான் பிரித்து தந்துடுறேன், நீங்கள் கிளம்பிக்கிட்டே இருங்க, இனிமேல் அக்காவெல்லாம் ஒரு மயிரும் இல்லை அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. உடனே நம்ம ராஜேஸ்வரிலேருந்து பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ இங்கேருந்து நம்ம போயிட்டோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது, சொத்தை வச்சு நாம என்ன பண்ண முடியும், இங்கே இருந்தால் இவன் மூலியமாக நிறைய ப்ராஃபிட் பார்க்கலாம், நாம் போயிட்டோம்னா சொத்தெல்லாம் விற்று தின்னு போட்டு ஆல்ரெடி நம்ம போய் கனடாவில் எல்லாத்தையும் விற்று தின்னு போட்டு கடங்காரி ஆயிரத்தினால தான் இங்கே வந்துக்கிறோம். திரும்பவும் அதே பிளான் பண்ணக்கூடாது, வேறு எதனா புதுசாக பண்ணணும்னு சொல்லிட்டு தம்பியை நான் மன்னிச்சிடறா, ஒரு கோவத்தில் ஆவேசத்தில் பண்ணிட்டேன், நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், நான் பேசுறது தப்பு தான், நான் மன்னிச்சிரு, உன்னை விட்டு போகிறதுக்கு எனக்கு மனசு இல்லடா, ஆல்ரெடி என்கிட்ட அம்மா சொல்லியிருக்காங்க சின்ன வயசுலேயே, அப்படி தம்பி தான் என் உலகம் அப்படின்ற மாதிரி நான் அம்மா கிட்ட சொன்னேன். அம்மா இருந்து நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும், குடும்பத்தை நீ தான் பார்த்து பக்குவமாக நடத்திக்கிட்டு, நீ எங்கே போனாலும் தம்பியை மட்டும் விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சென்டிமெண்ட்டாக பாசமாக சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேட்டது சரி ஓகே, இதனால தான் நான் இன்னும் கூட இருக்கேன், அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் டைலாக்கெல்லாம் விட ஆரம்பிக்கிறேன். இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு ஒரு பக்கம் என்னடா அந்த காலத்து டைலாக்கெல்லாம் விட்டு ஒரு பக்கம் ஏமாத்தலான்னு பார்க்குறாங்களா, என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்குது. இதெல்லாம் நீடிக்காத இந்த பிரச்சனை ஓடுமா ஓடாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இதுக்கு ஒரு எண்ட் கார்டு இருக்குது, அந்த எண்ட் கார்டு எப்போ வரப்போது எதெல்லாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு யாராலையும் அவ்வளோ அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. ஆனால் வர வேண்டிய நேரத்தில் எல்லாமே நடந்து முடிஞ்சிடும். அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்து ஒரு பக்கம் மாதம் என்ஜாய் பண்ண போகிறீங்க, அது நமக்கு நல்லாவே தெரியுது. இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டெண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க, அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம்.